தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் பொங்கல் பண்டிகையானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக பட்டுச் சேலை, வேட்டி அணிந்தும் பண்டைய கால விளையாட்டுகளை விளையாடியும் மக்கள் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கலிட்டு குலுவை போட்டு கும்மி ஆட்டம் ஆடி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடியில் தூய மரியன்னை கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இறை வணக்கத்துடன் தொடங்கப்பட்ட பொங்கல் விழாவில் பொங்கல் விழாவை போற்றிய பாடல்களை மாணவிகள் பாடி அசத்தினர். தொடர்ந்து மாணவிகளின் பாரம்பரிய நடனம் தமிழர் வீரத்தை பறை சாற்றும் விதமாக மாணவிகள் சிலம்பம் சுற்றியது. மாணவிகளின் கும்மி ஆட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என அனைத்தும் அசத்தல் ரகமாகவே இருந்தன. மதுரை வகுப்புப்பாளையம் பகுதியில் தனியார் மழலையர் பள்ளியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிறுவர்கள் வேட்டி கட்டிக்கொண்டும் சிறுமிகள் வண்ண வண்ண ஆடைகளை உடுத்திக் கொண்டும் ஹாப்பி பொங்கல் என கூச்சலிட்டு மகிழ்ந்தனர். அப்போது சிறுவன் கையில் சிலம்பத்தை எடுத்து சுழற்றிய விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சிறுவர்கள் போட்ட நடனம் அப்பப்பா, அடுத்த பிரபுதேவா நீங்க தான் என சொல்லும் அளவுக்கு இருந்தது. சிறுவர்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் சினிமா பாடலுக்கு சிறுமிகள் ஆடிய தாண்டியா ஆட்டம் அழகு. சென்னை ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் திருமுல்லைவாயில் போலீஸ் திருமண மண்டபத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் பட்டு வேட்டி சட்டை அணிந்து குடும்பத்துடன் கலந்து கொண்டார். அவருக்கு ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தாமரை பூமாலை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து சூரிய பகவானை வணங்கி புதுப்பானையில் பொங்கலிடப்பட்டு ஸ்லோ சைக்கிள் ரேஸ், கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டு இனிதே கொண்டாடப்பட்டது. இறுதியாக பணியில் சிறந்த விளங்கிய உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதே போல சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மாவட்ட ஆட்சியர் பிருந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் வெளிநாட்டினர் உட்பட சேலத்தில் தங்கி கல்வி பயிலும் வெளிமாநில மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அமைச்சர் ராஜேந்திரன் குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவை தொடங்கி வைக்க சர்வ மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து பொங்கலிட்டு விழா கொண்டாடப்பட்டது. பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கமும் மாணவர்களின் நடனமும் விழாவில் களை கட்டியது. தொடர்ந்து நடைபெற்ற உரியடி போட்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் ஒரே வீச்சில் உரியடித்து பரிசை தட்டிச் சென்றார்.
தொடர்ந்து கரகாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட பல பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறுவர்களும் தங்கள் திறமையை காட்டி அசத்தினர். காந்தாரா பட பாடலுக்கு மாணவி ஆடிய நடனம் அசத்தலாக இருந்தது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.